எழில்குமார் சொல்லுங்க, புதுச்சேரியில இப்போ எந்த இடத்துல மாணவர்களின் போராட்டம் நடைபெற்று வருகிறது? எத்தனை மாணவர்கள் அதில் பங்கேற்றிருக்காங்க? தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் நேற்று மாலை முதலே புதுச்சேரியில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மாணவர்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை சுமார் 6 மணி முதல் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுச்சேரி ஏஎஃப்டி மைதானத்தில் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கினர். அதாவது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், அதேபோல் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற 2 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை தொடங்கினர். இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட சமூக அமைப்பினர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அவர்களது போராட்டமானது நேற்று மாலை 6 மணி தொடங்கி அவர்களது போராட்டம் தொடர்ச்சியாக போராட்டமாக இன்று அதிகாலை வரை தொடர்ந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கிருந்து பிரிந்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று இன்று காலை முதல் அவர்களது வகுப்புகளை புறக்கணித்து இவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் தெரிவிக்கும் வகையில் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் இங்கு ஒன்றிணைந்துள்ளனர். இங்கு கூற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு கூடியுள்ளனர். அவர்கள் முழக்கமிடுவதெல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள் தான். தமிழகத்தில் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதேபோல் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற 2 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தியே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் தற்பொழுது இந்த போராட்டத்தை அவர்கள் தீவிரப்படுத்தும் விதமாக பாரம்பரிய இந்த வாத்தியங்களுடன் இங்கு இந்த மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கொஞ்சம் நூதனமான முறையில் ஈடுபடுத்தியுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து மாணவர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். எனவே இப்பகுதியில் ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்ட களமானது மேலும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்சமயமானது மாணவர்கள் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான போராட்டத்தை கையில் எடுக்கலாம் என்பது சம்பந்தமாக ஆலோசித்து வருகின்றனர். தற்போது நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ளும் காட்சியானது தமிழர்களின் இந்த பாரம்பரிய தொன்மையான இந்த வாத்தியங்களுடன் மாணவர்கள் தங்களுடைய பள்ளி மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் இங்கு வந்து போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகின்றனர். குழந்தைகள் தங்களுடைய கைகளில் பதவிகளில் ஏந்தியபடி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டமானது அறப்போராட்டமாக தற்சமயம் நடைபெற்று வருகின்றது. பள்ளிகளில் இருந்து தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர் இந்த அறப்போராட்டத்திற்காக கொண்டு வந்துள்ளனர். இந்த போராட்டம் குறித்து ஒரு பெற்றோர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். இந்த போராட்டம் ஆங்கிலேயர் நாட்டை விட்டு போகும்போது மறைமுகமா இந்த நாட்டை விட்டு நாங்க போனாலும் இந்த நாட்டை நாங்க தான் ஆள்வோம்னு சொன்னாங்க. அதை இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. பீட்டான்றது ஒரு வெளிநாட்டு அமைப்பு. அது நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இதை விட ஒரு பெரிய அசிங்கம் நமக்கு கிடையாது. நம்மளோட தமிழ் இனத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இதோட நிக்காம நம்மளோட நதிநீர் இணைப்பு திட்டம் எல்லா வகையிலும் நம்ம காப்பாத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த போராட்டத்துக்கு எந்த மாதிரியான ஆதரவு கொடுக்குறீங்க? இப்போ மாணவர்கள் அடுத்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. இவங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்களோட வியூகத்தை சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு திரும்பவும் பழையபடி சந்தோஷமா நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பா தொடரணும். அதான் என்னோட விருப்பமா இருக்கு. தற்பொழுது இப்பகுதியில் கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி பள்ளி குழந்தைகளுடன் தங்களது பெற்றோர்கள் இங்கு இந்த அறப்போராட்டத்தில் தங்களையும் இணைத்துக் கொண்டுள்ளனர். அதேபோல் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இப்பகுதியில் சூழ்ந்துள்ளனர். மேலும் அவர்கள் தங்களது கண்டன முழக்கத்தை வருகின்றனர். இந்த போராட்டத்தில் கலந்துள்ள ஒரு மாணவியிடம் கேட்போம். சொல்லுங்க, இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க. இந்த போராட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலி இது நம்ம கல்ச்சர் சம்மந்தப்பட்டது. நம்ம தமிழர் ஒவ்வொருக்கான வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் இதில் என்னன்னா
நம்ம நாட்டு மாடை வந்துட்டு வைல்ட் அனிமலா எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியல. அதுல கொம்பு இருக்கு, அது ஒன்றும் யாரும் வேட்டையெல்லாம் ஆடல. அப்படி பார்த்தா நாய் கூட தான் கடிக்குது. அதனால அதை வந்து வைல்ட் அனிமலா போட முடியாது. ஃபர்ஸ்ட் அதை வைல்ட் அனிமல் லிஸ்ட்ல இருந்து எடுக்கணுன்றது எங்களோடது. அண்ட் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும். அண்ட் எல்லாம் கேட்கறாங்க பொங்கலே முடிஞ்சு போச்சு, இப்ப எதுக்கு போராடுறீங்க? அடுத்த பொங்கலுக்கு எங்களுக்கு கண்டிப்பா ஜல்லிக்கட்டு வேணும். அதுக்காக நாங்கள் இப்ப போராடுறோம். தற்பொழுது நம்மிடையே பேசியவர் சமூக ஆர்வலர் பிரதீக்ஷா. அவர் தனது தாயாருடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். அவரிடம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது குறித்து கேட்போம். மேடம் சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்க பொண்ணோட வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க. இந்த போராட்டத்தை வந்து மாணவர்களோட போராட்டத்தை நீங்க எந்த வகையில பாக்குறீங்க? தமிழ்